என்னாலும் சோஸ்திரம்.
மகிமை தேவனே நான் துதிக்கிறோம். எங்கள் காலத்துக்காக அடிக்கப்பட்டவருக்கு கட்ட தேவாதி தேவனே எங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் நோய்களை சுகமாக்கிற எங்கள் தேவாதி தேவனே உண்மை நன்றியோடு சுவஸ்தரிக்கிறோம். ராஜா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தேவாதி தேவனே சுவஸ்தரிக்கிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நாங்கள் செய்தி கடந்து செல்வோம். Praise the Lord. Praise the Lord. Praise. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கேக்குதா? Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அருமையான இயேசுவின் மேலே பிரியமாவுள்ள பிள்ளைகளை தன் ஆலயத்துக்கு அழைத்திருக்கிறார். எல்லாரையும் அழைக்கிறார். கொஞ்சம் பிரியமாக உள்ளவர்கள் வெளியேற்கிறார்கள், அவ்வளவுதான். எல்லாரையும் ஆண்டவர் தன் பக்கமே வைத்திருக்கிறார். ஒரு சில சோதனைகளை கடந்து செல்ல சிலரை கொஞ்ச நேரத்துக்கு அவர் சபையில் இருந்து வேறு வேலைக்காக ஆஸ்பத்திரி அப்படி இப்படின்னு அலைய வைக்கிறார். அது ஒரு சோதனை. இந்த சோதனை நம்ம மீண்டு வரத்தான் போகிறோம். இதில் இருந்து எல்லாரும் ஜெயம் கொள்ளதான் போகிறோம். இந்த நேரத்தில் இந்த அருமையான நாளில் பாஸ்டர் வெளியே இந்திய தேசத்துக்கு போயிருக்காங்க. அவருக்காக ஜெபம் பண்ணிக்குவோம். நல்லபடியாக அவருடைய பயணம் முடித்து வரவும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற நம்ம சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடி நான் இதை தொடங்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னோட பேசிய வார்த்தைகள், அதாவது எனக்கு ஊடுதலாக சொன்னவை சில வார்த்தைகள், அது சில நேரத்தில் உங்களுக்கு பயங்கரமாக தோணலாம். பட் இதுதான் ரியாலிட்டி. வாழ்க்கையில் என்ன நடந்ததோ, நான் என்ன கண்டேனோ அதை சொல்கிறேன். நான் வேத வசனத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை நம்ம சொல்கிறோம், நம்ம பேசுகிறோம், அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தி ஆண்டவர் என் மூலமாக அநேகருக்கு சொல்ல என்னை ஆயத்தப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்த ஒரு சிறிய பாடலோடு நாம் எழுந்து நின்று பாடி ஆண்டவரை நம்மளோடு வைத்து, நம் இதயத்தில் வைத்து, நம்ம பக்கத்தில் வைத்து அவருக்கு நாம் நெருக்கமாக இருந்து இந்த செய்தி அவரிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து அநேகருக்கு செல்ல இந்த நேரத்தை நாம் அருமையான நேரத்தை நன்றியோடு நாம் பயன்படுத்தி இந்த நேரத்தை நாம் துவங்குவோம். ஒரு பாடலை எழுதின போன வாரத்தில் இது எனக்கு தோணியது. இப்படி ஒரு வார்த்தைகளை போட்டு நாம் நன்றி செலுத்துவோம் இயேசுக்கு. அதுதான் இது எனக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டது. ஏன்னா நான் பிழைத்ததே இயேசுவால் தான். இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அது இயேசுவோடைய கிருபை. அவர் என்னை கொண்டு வந்தார். அந்த நன்றியோடு இந்த பாடல் அநேகருக்கு இப்படி இருக்கலாம். ஒருவேளை உங்களையும் அப்படியே கொண்டு வந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையை நினைத்து இந்த பாடலை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் இங்கே அவருக்காக அவருடைய பாதத்தில் இந்த பாடலை ஒப்படைத்து அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமதன்பாலே நான் பிழைத்தேனே தேவனே. இயேசுவே உமதன்பாலே நான் பிழைத்தேனே
உலகத்தில் எத்தனை பிரச்சனை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். அத்தனை பிரச்சனை எல்லாவற்றிலும் ஜெயிக்கக்கூடிய சக்தியை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறீர், புத்தியை கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே இந்த நேரத்திலும் அதன் மூலமாக இந்த வார்த்தையை பேசும் சுவாமி கர்த்தாவே, இந்த உலகத்து பிரச்சனைகள் எல்லாம் உணர்வுகள் இல்லாமல் வருகிறது என்பதை அடியன் சுவாமி நன்றி. இந்த நேரத்திலே அடியன் மூலமாக இந்த உணர்வுகளை கொடுத்த செய்தியை ஆண்டவரே இதை கேட்கும் அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆண்டவரே உணர்வுகளை உருவாக்கும் சுவாமி. மனுஷனுக்குள்ளே கொடுத்த உணர்வை எப்படியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார், கர்த்தர் எப்படியாக மனுஷனை உருவாக்குகிறார், ஒரு உணர்வோடு வளரும் வாழ்க்கையை எப்படி கொடுக்கிறார் என்பதை கர்த்தர் அடியன் மூலமாக பேச இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி. அடியோட வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு வேத வசனத்தின் படி இருக்கணும். கர்த்தாவே, இதை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கணும். நல்ல தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ராஜா. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, அடியனை பலப்படுத்தி இந்த தேவ செய்தியை கொண்டு செல்ல கிருபை செய்யும். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. Thank you Jesus, thank you Lord. Hallelujah. இது நான் உணர்வு பூர்வமாக என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நான் எழுதியது வார்த்தைகள் எல்லாமே. அதே நேரத்தில் நாம் வேத வசனத்தை ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நாம் வேத வசனத்தை படிக்கிறோம். வேத வசனம் நம்மோடு இருக்கும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு உணர்வுகள், ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகுது. ஃபீலிங்ஸ் நம்ம எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் இந்த ஃபீலிங்ஸ்ன்ற இது எப்படி சொல்றதுன்னா, இது சயின்ஸ் கூட தான். இதில் சயின்ஸ் இருக்குது, இதில் தேவனுடைய வார்த்தை இருக்குது, இதில் ஒரு பலம் இருக்குது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. சில நேரத்தில் ஃபீலிங்ஸை போய் எங்கேயும் போய் வாங்க முடியாது, எந்த மாத்திரைகளையும் போட முடியாது. போட்டால் தூக்கம் வர வேண்டாம், இல்லை வேறு ஏதாவது வருவானா, அது ரியல் ஃபீலிங் கிடையாது. ஒரு ஃபீலிங்ஸ் ஆண்டவர் எவ்வளோ அழகாக வேத வசனத்தில் கொடுத்திருக்கிறாருன்னா, அதாவது சங்கீதம் 14:2 இல்லை 53:2 படித்தா தெரியும். 2 வாட்டி இருக்கிறது ஒரே வசனம் தான். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். அப்போ எவ்வளவு பெரிய இது இந்த வசனம் 14:2 இருக்கும், 53:2 இருக்கும். சங்கீதம் 53:2 இதே தான். அதாவது கர்த்தர் 2 வாட்டி ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது கன்ஃபார்ம்.
சரிங்களா? அது நிறைய இடத்துல வரும் உங்களுக்கு. இயேசுவே நம்ம பிரசங்கம் பண்ணும்போது மெய்யாகவே மெய்யாகவேன்றார். மெய்யாகவே மெய்யாகவேன்னா கன்ஃபார்ம் அது மெய்யாக தான். அதுக்கு மிஞ்சினது ஒன்றும் இருக்காது. ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. அது அப்படியே இருக்கும் தத்ரூபமாக. அதில் அதாவது மனம் மாறுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எந்த சூழ்நிலையும் மாறாது. அப்போ பரலோகத்திலேருந்து மனுஷரை தேடிட்டு இருக்காங்க. இப்போ யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நிற்கிறோம். எங்கே போய் பார்த்தாலும் மனுஷன் அங்கேயும் எங்கேயாவது ஒருத்தர் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. அப்படிதான் கொஞ்சம் பேர் சபைக்கு வரீங்க. மனுஷன் எங்கேயாவது இருக்காங்கனாலும் பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய உண்மை. இதில் என்னெல்லாம் சத்தியம்னா தேவன் சத்தியம். தேவன் என்பது உண்மை. பரலோகம் என்பது உண்மை. அவர் மனுஷனை தேடுறார் என்பது உண்மை. இது எப்படி பெரிய ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குதுன்னா, இப்போ பாருங்க, ஃபீலிங். நம்ம பேச போகிறது ஒன்லி ஃபீலிங் தான். நம்ம இதை ஃபீல் பண்ணாதான் தெரியும். அதை எப்படி ஃபீல் பண்ணுறதுன்றதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஃபீலிங்க்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். அதுவும் நமக்கு தேவை. ஃபீலிங்னா என்னென்னமோ நம்ம நினைக்கக்கூடாது. ரொம்ப ஃபீல் பண்ணுறோம், அப்புறம் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த ஃபீலிங்கில் போகாம ஃபீலிங்னா என்ன, அதுக்கு ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் அந்த வேதத்திலேருந்து எடுத்தது தான். பிலிப்பியன் 2:1-2 படித்தால் தெரியும். அதே மாதிரி 1 யோவான் 4 படித்தாலும் தெரியும். பிலிப்பியன் 2:1-2 வசனங்களை அதை வாசிக்கிறேன். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும், இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் பிலிப்பியர்களுக்கு எழுதி அந்த வசனத்துல அந்த உணர்வுகளை அப்படியே ஒரு லைனா கொண்டு வந்துட்டார். இதுல என்னென்னலாம் உணர்வுகள் உங்களுக்கு தோணுது? இதுல ஒவ்வொரு வரியிலையும் நிறைய உணர்வுகள் இருக்கு. சரிங்களா? இப்ப ஏக சிந்தை, ஒரே சிந்தையா இருக்கும். அது என்ன சிந்தையா இருக்கும்? அது இப்ப கேள்வி. அப்புறம் அன்புள்ளவர்களாக இருக்கணும். எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்கணும்? எல்லாரும் அன்பா இருக்கிறாங்க. 14 பிப்ரவரி வருது, வேலண்டைன்ஸ் டே, அன்பான இருப்பாங்க நிறைய பேர். சரியா? நிறைய விதமான அன்புகள் இருக்கு. அது என்ன மாதிரி அன்பு? இதெல்லாம் விளக்கம் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம பார்ப்போம். அப்புறம் இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தி. இசைந்த ஆத்மாக்கள். இப்போ ஒரு வீட்டில் 5 பேர் இருப்பாங்க. 5 பேரோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். அவங்க பிலீஃப் வேற மாதிரியா இருக்கும். ஒருத்தர் இந்த கோயிலுக்கு போகிறோம், ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போகிறோம், ஒரு கேத்தலிக் கோயிலுக்கு போகிறோம், ஒருத்தர் சபைக்கு போவாங்க. இசைந்த ஆத்மாக்களாக இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். இசைந்த ஆத்மாக்கள், அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் சந்தோஷமா இருக்கணுன்ற, சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. என் சந்தோஷத்தை, அவருடைய சந்தோஷம் அப்போஸ்தலர் பவுலுக்கு. சரிங்களா? அப்போ இந்த காரியங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுல ஆறுதல்னு வருது. முதல் வசனத்தை கொடுங்க பிரதர். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், கம்ஃபர்ட், அது ஒரு ஃபீலிங், எனக்கு கம்ஃபர்ட் பண்றது. அப்புறம் அன்பிலே யாதொரு தேர்தலும், ஆறுதல் வேற தேர்தல் வேற. ஆறுதல் வந்து கம்பேஷன், தேர்தல் அது ஒரு வகையான கம்பேஷன் தான். அதை மோட்டிவேட் பண்றது, தேர்த்தி விடுறது. சரிங்களா? ஆவியின் யாதொரு ஐக்கியமும், நம்ம ஆவியில ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியம். யாதொரு உருக்கமான பட்சமும், மனதுருக்கம். இதெல்லாம் ஒரு ஃபீலிங். இதெல்லாம் சேர்ந்ததுதான் மனுஷன் அப்படியே கொண்டு போகுது. இப்போ சயின்ஸ் வழியிலே நாங்கள் சயின்ஸ் விளக்கத்தோட கூட பேசலாம். அது அப்படி போனால் அது வேற மாதிரி போயிடும். அதுக்கடுத்து இரக்கங்களும் உண்டானால், பட்சமும், அதாவது உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். இரக்கம், மனுஷனுக்கு இரக்கம். நடந்து போகும்போது ஒரு காரியம் தெரியுது உங்களுக்கு, அப்படியே இறங்குறீங்க. அது சோகமான காரியமா இருக்கும். இரக்கம். நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் உங்களுக்கு. என்ன நான் நடந்ததுதான் பேசுவேன். எனக்கு என்ன நடந்ததா பேசுவேன். அது எனக்கு உரிமை உண்டு. எனக்கு வந்து நான் சொல்லிதான் ஆகணும். நான் அடுத்தவங்க நடந்தது, அவர் கேட்டது இதெல்லாம் சொல்ல மாட்டேன். பொதுவாகவே நான் சொல்ல மாட்டேன் யாருக்கும். இது என்ன அவங்களுக்கு உண்டானது. ஆனால் வேதத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை சொல்ல போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால நான் என்னுடைய சிறு வயசுல நான் சென்னையில் வளர்ந்தேன். ஒரு கிராமத்தில், சென்னையில். அந்த கிராமத்தில் நாங்கள் இருக்கிற இடத்துல மாதவரம்னு ஒரு, மாதவரம் பக்கத்தில் மஞ்சப்பாக்கம்.
எதிர் வீட்டில் வந்து அப்போ எங்களுக்கு நான் வந்து சொல்கிறது வந்து நான் சிறு வயசுலாம் பார்த்துக்கோங்களேன். நான் ஒரு 85 அந்த மாதிரி 1985 அந்த டைமில் எதிர் வீட்டில் வந்து ஒரு குடும்பம். அப்போல்லாம் வந்து விளக்கு தான், அந்த கரண்ட் கூட அவ்வளோ கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் தான் இருக்கும். சரிங்களா? எங்கள் வீட்டிலலாம் விளக்கு அந்த கரண்ட் லைட்லாம் கிடையாது. பெட்ரோமாஸ் லைட், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கெரோசின் லேண்டன் விளக்கு. அதுதான் அந்த ஊர்லேயே கிராமம். அது கிராமத்தில் வந்து ஸ்ட்ரீட் லைட் தான் இருக்கும். வீட்டு விளக்கு இதெல்லாம் ஒருத்தர் இருக்குன்னா ஒரு பெரிய பண்ணையாராக இருப்பார், பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு டிவிலாம் கிடையாது. டிவி அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இதில் வளர்ந்தோம். அப்போ வந்து நான் என் வீட்டு எதிர ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அவர் என்ன மாதிரி ஒரே வயசு தான், நாங்கள் நல்லா விளையாடணும். அப்புறம் சூழ்நிலைகள் மாறுது, எனக்கு வேலை கிடைக்குது, ஆல் இந்தியா பல இடங்களில் வேலை செய்கிறேன். ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போகிறேன். நான் அதாவது சென்னையில் தான் இருக்கிறேன். அவர் வட சென்னையில் இருக்கிறார், நான் தென் அவர் வட சென்னையில் இருக்கிறேன், நான் தென் சென்னையில் இருக்கேன், டி நகரில். இப்போ வந்து வேலை லெவலுக்கு வந்துட்டேன். நான் வேலையெல்லாம் செய்து ஒரு முன்னேற்றம் தான், கர்த்தருடைய கிருபை. அந்த காலத்தில் கர்த்தருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அதுவும் கர்த்தருடைய கிருபை தான். அன்றைக்கி ஒரு லெவலுக்கு வந்தோடனே சரி இப்போ நம்ம போய் பழைய வீட்டெல்லாம் போய் பார்ப்போம், அவரை போய் பார்க்கலான்னு போகிறேன். வழியில் நான் மோட்டர் பைக்கில் போகிறேன், சென்னையில் போகிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போகிறேன். பார்த்தா நான் யாரை காண போகிறேன்னா அவரே எதிர வரார். அந்த மகன் பேர் ரவி, என்னுடைய வயசு தான். அவருக்கு எதிர வரார். ஏன்னா ஒரு 15-20 வருஷம் கிட்டத்தட்ட கழிச்சு வரேன். என்னை பார்த்து அவர் வந்து சொல்ல வேண்டாமா, அது அவர் நானும் ஆக ரெடியாக இருக்கேன், அவர் வாழ்த்துறதுக்கு, அவர் கட்டி பிடிக்க எல்லாம் ரெடியாக இருக்கேன். ஆனால் அவர் எவ்வளோ ஒரு சோகமாக வந்தார்னா, ஒரு துக்கம். அவர் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கார். எஃப்ஐஆர் ரிப்போர்ட் ஒன்று வாங்கணும். அவருடைய அக்கா மகன் நேற்று தான் இறந்துட்டார். ஒரு டிராக்டர் வந்து ரோல் ஓவர் ஆகி அதில் நசுங்கி, பாடியை நசுங்கி இறந்து, இப்போ பாடியை வந்து மரணமாகி போச்சு. இப்போ பாடி எடுக்கிறது பெரிய வேலை, இந்தியாவிலேயே அது ஒரு இருக்குது. இப்போ எஃப்ஐஆர் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரணும். அதை கவர்மெண்ட், அதாவது போலீஸில் ரிப்போர்ட் ஆனப்போ அது ப்ரொசீஜர் இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் அதெல்லாம் செய்து எல்லாம் கொடுத்து பேப்பர் ஒர்க் இப்போ நடக்கணும். பாருங்க, என்ன கர்த்தர் எந்த நேரத்தில் கொண்டு போயிருக்கார். 15 வருஷம் கழிச்சு இந்த மகனை பார்க்க போகிறேன். அவருடைய சூழ்நிலை இப்படி. நானும் கர்த்தருக்குள்ளே இல்லை, ஆனால் நான் ஒரு சாதாரண மனுஷன். அப்பவும் மனுஷன் தானே. நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம் வேற இல்லை, கர்த்தருக்குள்ளே இல்லைன்னா வேற இல்லை. உணர்வுகள் எல்லாருக்கும் இருக்கு. நான் அன்னைக்கு போகிறேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி சூழ்நிலை சொல்கிறவனே, ஐயோ அப்பா என்னது, எனக்கு எதுக்கு தான் நான் அன்னைக்கு வந்தேன்னு தோணுச்சுன்னு தெரியல. அதுவும் நான் சொல்லலை. நான் இப்போ நான் வந்தாச்சு, அடுத்த காரியத்துக்கு நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் நல்ல நண்பன். இப்போ நான் அந்த மாதிரி கேட்குறேன், அவர் கேட்குறேன் என் ஃப்ரெண்டை, அடுத்தது என்ன, எஃப்ஐஆர் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும். இப்போ அவனுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது. அவனுக்கு என்ன செய்யணுமோன்னு எனக்கு தெரியல. என்ன செய்யலாம், அதிகபட்சம் செய்யலாம்னா அந்த பாடியை அடக்கம் பண்ணலாம். ஆனால் அந்த பாடி எங்கே இருக்குன்னு தெரியல. பெரிய ஹாஸ்பிட்டல், மெட்ராஸில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, பெரிய ஹாஸ்பிட்டலு. அதில் மார்ச்சுவரியே பெருசாக இருக்கும், பெரிய பில்டிங்கு. அது எங்கே பாடி இருக்குன்னு தெரியல. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு பாடி அடையாளம் சொல்லணும். இந்த பாடி இப்போ எங்கள் சென்னையிலலாம் பொறுத்தவங்க வந்து ஐஸ் பாக்ஸு, கேஸ்கெட்லாம் வைக்க மாட்டாங்க. நேராக போவாங்க, ஏதோ ஒரு தரையில் ஒரு இடத்துல வச்சுருவாங்க பாடியை. இப்போ நான் என்ன சொன்னேன், ஓகே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் அடுத்தது பைக்கில் நான் வரேன், நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறேன், மார்ச்சுவரியில் இந்த பாடியை வெளியே எடுக்கணுமே. நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு? இந்த பாடியை வெளியே எடுக்கணுமே. இப்போ அங்கே போன உடனே எங்கள் ஊரில் அந்த பாடியை செய்கிறவங்கலாம் அவங்களாம் சாதாரண ஆளுங்க தான், டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நல்லா தண்ணி அடிச்சுட்டு இப்போ பாடி எங்கள் காலையில் காமிக்க நாங்கள் வெட்டி எல்லாம் சரி பண்ணி கட்டி கொடுத்துருவோம். அதுவும் அங்கே உள்ள ப்ரொசீஜர். அங்கே வந்து நடக்குது, இன்னைக்கும் அப்படி தான் நடக்கும். இது வந்து இயல்பானது. பட் ப்ரொசீஜர் போலீஸுக்கு போகணும், அங்கே போகணும், பேப்பர் எடுக்கணும். இதெல்லாம் ஒரு சிக்கல். இறப்புல கூட ஒரு சிக்கல் பாருங்க. நமக்கு ஆறுதல் அடைக்க யார் இருக்காங்க? ஒரு இழப்பாயிடுச்சு, அங்க பெரிய சிக்கல். இப்போ நான் அங்கே அவரை மீட் பண்ணுறேன் மார்ச்சுவரியில் அந்த பாடி இருக்கிற இடம். அது வெளியே நிற்கிறாரு. அன்னைக்கு எனக்கு எப்படி தான் அந்த பலம் வந்ததுன்னு தெரியல.
அவர் என்கிட்ட சொல்றாரு, போன வாரம் தான் பையன் மொட்டை அடித்தான். மொட்டைன்னா அந்த முடியை அப்படியே இது பண்ணிட்டு அவங்களாம் இந்துக்கள் கோயிலுக்கு போய் மொட்டை அடித்தான். நேற்று இன்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ மொட்டை அடித்தா மொட்டை தெரியும், பாடியில் மொட்டை, தலை ஒன்றும் டேமேஜ் ஆகலை, இங்கே தான் நசிங்கிருச்சு. மொட்டை அடிச்சா மொட்டை இருக்கும். இப்போ நிறைய பாடி இருக்குது, உள்ளே போக அவருக்கு முடியல. எந்த பாடி போய் பார்க்க இருக்குங்க. இதெல்லாம் உங்களால் நம்ப முடியாது. இந்த சிஸ்டம் இருக்குது, இன்னைக்கும் இந்தியாவில் அப்படி தான் இருக்குது. ஒரு மார்ச்சுவரியில் போதுமான அளவு லைட்டு கிடையாது, பாடிங்களெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க தரையில் அப்படி. அங்கேருந்து ஐஸ் பாக்ஸ் கிடையாது, ஒரு ப்ராப்பர் இது கிடையாது. இப்போ இந்த சூழ்நிலையில் என்கிட்ட சொல்கிறான், டிஸ்கிரிப்ஷன் தான் இது. அவங்க மொட்டை அடிச்சிருக்கான், முடி அவ்வளோ வளர்ல இருக்காங்க. எனக்கு அன்னைக்கு வந்த தைரியம் பாருங்க, நான் போய் எல்லா பாடியும் இருட்டில் தேடுறேன். இதே கையில் எத்தனை பாடி இருக்குது. பாடியில் தலையை தொடர்ந்தேன், தலையில் தானே முடியல. இப்போ தலையில் ஒரு இடத்துல பார்த்தா செவ்வறு ஓரமாக ஒரு மொட்டை தலை இருக்கு பாடி. நான் போயிட்டு அவனுக்கு ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறேன், இந்த செவ்வறு ஓரமாக அங்கே போனேன்னா அங்கே பாடிக்காக தான் உங்கள் மச்சானோட பாடி, அதுதான் மொட்டை தலை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் அந்த அறுவை செய்வாங்க பார்த்தீங்களா, எக்ஸாமினேஷன் பாடி பண்ணுற அந்த ஹெல்பர்ஸ், இப்போ தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கிடச்சி. ஓகே, நாங்கள் அந்த பாடி எடுத்து பண்ணித்தரோம் அப்படின்றாங்க. பாருங்க, மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவனுடைய கஷ்டத்தில் யாரும் துணை போகிறது கிடையாது. அதிகமாக வரமாட்டாங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை ஆகணும். அங்கே போஸ்ட் மாஸ்டர் பண்ணுறவருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய இதெல்லாம் கொடுத்து அதை வெளியே பாடி எடுக்கணும். அவருக்கு என்ன தேவைன்னா, ஆளை நீங்கள் காமிங்க, எங்கே இருக்கிறாரு, பாடி என்ன எப்படி இருக்கும் டீட்டெயில். அவர் போய் எடுக்க மாட்டாரா. இந்த பையனை கூப்பிட்டா இவன் உள்ளே போக மாட்டேன்றான், நிறைய பாடி இருக்கும், பயம். ஆனால் எனக்கு எப்படி தான் அந்த தைரியம் வந்ததுன்னே தெரியல. நானே உள்ளே போய் பல பாடிகளை தொட்டு ஒரு பாடி இந்த பாடி இங்கே இருக்குது பாருங்க. உணர்வு இருந்தால் தான் யாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். அந்த உணர்வு எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. எல்லா மனுஷனுக்கு இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. இந்த பயன்படுத்திக்கிறத ஆண்டவர் என்ன அழகா சொல்லியிருக்காருன்னா, நம்ம உணர்வுல எப்படி டெஃபினேஷன் படித்தோமோ அதே மாதிரி சில வசனங்களை நம்ம பார்ப்போம் மனுஷனுக்கு உண்டான உணர்வுகள். உபாகமம் 31:14 படித்தீங்கன்னா தெரியும். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மரிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது, நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்து நில்லுங்கள் என்றார். அப்படியே மோசேயும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். ஸோ இது ஒரு வசனம் ஆச்சா. அதே மாதிரி 14:16 அதே, இது 14:16 அதே தான் சொல்றார். மோசே கர்த்தரை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்திலே அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுக்கு பின் நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். இப்படி அவர் சொல்றாரு. ஏன்னா இதுல என்னன்னா, மோசே மரிக்க போகிறார். இப்போ ஒரு மனுஷன் மரிக்க போறான்னு கர்த்தரே சொல்றார். அப்ப மோசேக்கு என்ன ஒரு ஃபீலிங் வந்திருக்கும்? மோசேயோ வயசாயிடுச்சு, ஓகே 120 வயசு, பட் அவருக்கு உடல்ல ஒரு தள்ளாடு இல்லை, ஒரு இல்லை, கம்பீரமா இருக்கிறாரு. அவர் ஒன்றும் படுக்கையில படுக்கல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீயோ பிதாக்களோட சேர போறாய், நீயோ மரிக்க போகிறாய், இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணணும், நீ யோசுவாவை கூப்பிடு. அந்த உணர்வு அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் மோசேக்கு? கர்த்தர் நீங்க நினைச்சு பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, அதுவும் சொல்றவர் கர்த்தர், அவர் இறக்க போகிறார். என்ன மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கும் பாருங்க. ஆனாலும் மனுஷர்கள் அவர் கர்த்தர் சொல்றார். அடுத்த வசனத்துல நான் இதைதானே படிச்சேன் நம்ம. உபாகமம் 31:16 இந்த ஜனங்கள் சோர மார்க்கமாய் போறாங்க. இப்ப இவ்வளவு பாடுபடுறதும் மோசே இவங்களை காப்பாற்றணும். ஆனா அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தர் சொல்றார், இந்த மக்கள் நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, இவங்க அந்நிய தான் போவாங்க. அதனால ஒரு பாட்டை பாடுன்னு சொல்லி அதை சாட்சியா வச்சிருக்காரு. அதுதான் அந்த அடுத்த 32 வரும்னு நினைக்கிறேன். அடுத்த இதுல அவருடைய பாட்டு அப்படியே இறங்கும். உபாகமம் 32
அதுல ஒரு 32:28 படிச்சீங்கன்னா தெரியும், அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை என்பார். யாரு? மக்கள் யோசனையும் கெட்டு போகுது. உணர்வு இல்லைன்னா யோசனை கெட்டு போயிடுங்க. ஒரு மனுஷனுக்கு உணர்வு இல்லைன்னா அவனுடைய யோசனைகள்லாம் தாறுமாறா போயிடும். அது அப்படியே ஆண்டவர் கொண்டு போயிடுவார் அந்த வழி. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்குது. ஸோ இதை குறித்து தான் நம்ம கொஞ்சம் ஆழமா போறோம் இந்த காரியங்களிலே. அதாவது மனுஷனுக்கு எவ்வளவுதான் பெரிய இன்ஜினியராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் தேவனை எனக்கு தெரியாது என்றாலும் தெரிந்தால் என்றாலும் நான் வரமாட்டேன் என்றாலும் வருகிறேன் என்றாலும் கர்த்தர் என்ன காரியத்தை செய்ய போகிறார் என்பதை தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் மனுஷனுக்கு உணர்வு எப்போ தெரியும்னா உண்மையான அன்பு இருக்கும் போது தெரியும். இல்லைன்னா பயங்கரங்களை பார்க்கும்போது தெரியும். இது நான் பார்த்தது சொல்றேன். நல்ல ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருக்குது உயரத்துல. அவங்க எல்லாம் கர்த்தரை அறிந்தவர்கள் தான். அவங்க இயேசுக்கு பின்னாடி வரவர்கள் கிடையாது. இயேசுவை மறுதளித்தவர்கள் ஒரு ஃப்ளைட்ல போறாரு. நடுவில் ஒரு 10 பேர் இயேசுவை சேர்ந்தவர் போறார்கள். இயேசுவை விசுவாசிகள், இயேசுவில் பக்தியாக உள்ளவர்கள். அந்த ஃப்ளைட் ஆடும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க? கர்த்தாவே என்னை காப்பாற்று சொல்லுவாங்களா? ஃப்ளைட் ஆடுது, இப்ப உள்ள போகுது, ஃப்ளைட் உள்ள போகுது, அடுத்தது என்ன நடக்கும் தெரியும் அவங்களுக்கு. பட் என்ன ஆச்சு? அன்னைக்கு பயங்கரம் நடக்குது. அப்போ ஒரு உணர்வு வருது அவங்களுக்கு. இப்போ தப்பிக்கிறதுக்கு அவங்களும் சேர்ந்து காடுன்னு தான் சொல்றாங்க. இயேசுவை மறுதளித்தவங்களும் காடுன்னு தான் சொல்றாங்க. கர்த்தாவே வேற விதமா கூப்பிடுவாங்க, வேற ஒரு பேர்ல சொல்லுவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, உணர்வு வருது. அப்பதான் அந்த ஆபத்து வரும்போது தான் மனுஷனுக்கு உணர்வு வரும். இல்லைன்னா அன்பு இருக்கும்போது வரும். இந்த அன்பு உள்ளவங்களுக்கு தீங்கு வராது. இதுதான் பிரச்சனை. பிரச்சனை இல்லை, இது நன்மை. அன்பு இல்லைன்னா தான் பிரச்சனை. அங்கதான் ஆண்டவர் அப்படி இப்படி சுத்தி கடைசியில கொண்டு வருவார். அவங்க பயங்கரங்களை காமித்து அவர் தன் வழிக்கு தான் கொண்டு வர போறார். எல்லாரையும் தன் வழிக்கு தான் கொண்டு வர போறார். ஆனா நம்ம அன்பாக வருகிறோமா, இல்லை பயங்கரங்களை கண்டு கடைசியில வரப்போகிறோமா? இதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. அப்ப இந்த உணர்வுகள் பயங்கரங்களை காணாதபடிக்கு நம்மை அன்பிலேயே கொண்டு வர வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அன்பாக சொல்லி 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 அன்பை ஊற்றி 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 மனுஷனுக்கு ஒரு பலத்தை கொடுத்து, ஒரு கான்பிடன்ஸை கொடுத்து, நான் சொல்றது விளங்குதா? மனுஷனுக்குள்ள ஒரு அன்பை ஊற்றி, நீ எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் இயேசு எதுக்குங்க வந்தாரு? அவர் மேத்யூ 5:17 சொன்னபடி இயேசு எதுக்கு வந்தாரு? அவர் நியாயப்பிரமாணத்தையும் அவர் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க வரவில்லை. அவரும் அதே கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்ற வந்தவர். அது ஒரு ஸ்மூத்தா எப்படி நிறைவேற்றலாம்ன்றது குறித்து அவர் அன்பினாலே நிரப்பினார். அந்த அன்பை குறித்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும் என்ன நம்ம இப்போ பார்த்துட்டோம். உபாகமம் 32, 31, 32 சொன்னபடி ஜனங்கள் தாறுமாறாக செய்கிறதுனால அவர்களுக்கு எதை குறித்தும் கர்த்தரே சொன்னாலும் கேட்க போறதில்லை. அன்னைக்கு கர்த்தர் சொன்னதே கேட்கல, அப்புறம் இயேசு சொன்னதே கேட்கல, நீங்களும் நான் சொல்லி கேட்பாங்களான்னா கன்ஃபார்மா கேட்க மாட்டாங்க. ஆனா பயங்கரங்களை காமிக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். நம் பயங்கரங்களை பார்க்கணும்னா அந்த வழியில போலாம். எப்படி வரதான் போறாங்க? அந்த பயங்கரங்களை பார்க்க வேண்டாம்னா அன்பின் வழியை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த அன்பின் வழியில போறது எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு எளிமையா இருக்குது. ஆனா அதை விட்டு விட்டு போகும்போது பயங்கரங்களை காட்டி ஆண்டவர் தன் வழிக்கு கொண்டு வருகிறார். இதுதான் அன்றைக்கு ஆதியிலேயே இயேசு கிறிஸ்துக்கு வரதுக்கு முன்னாடி கர்த்தர் மோசே மூலமாக எடுத்து காட்டினார். அப்புறம் இயேசு மூலமாக எடுத்து காட்டிவிட்டார். இப்பொழுது நம்ம மூலமாக எடுத்து காட்டி கொண்டிருக்கிறார். இந்த பயங்கரத்தை தான் நாமெல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் பயங்கரங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு 2 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இறந்துட்டாங்க. 2 குழந்தைங்க. 25 நாள் ஐசியூல ஒரு குழந்தை இறந்தாச்சு. இன்னொன்னு
வயிற்றிலேயே 32 வாரம் 33 வாரம் இருந்து இறந்து அவங்க எங்கே மலேசியாவிலேருந்து பெங்களூர் போய் தான் வெளியே எடுக்க முடியும். 5 நாள் அப்படியே வயிற்றிலே வச்சுருந்தாங்க எங்கள் வயிற்று. ஸோ இது எல்லாம் எதுக்கு வந்ததுன்னா பயங்கரங்கள். இந்த பயங்கரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, இது பயங்கரமே தெரியாது அன்னைக்கு. இந்த பயங்கரம் ஏன் வந்ததுன்னா கர்த்தருக்குள்ள இல்லை. நான் கர்த்தருக்குள்ள இல்லைன்னா எங்களுக்கு யாரும் இயேசுவை பற்றி சொல்லியே கொடுக்கல. நாங்களும் கேத்தலிக் சபை அவங்களுடைய மாஸ் முடிகிற நேரத்தில் போயிட்டு அப்படியே ஓலி வாட்டர் தடவிட்டு வந்துடுவோம். அப்பம் கொடுத்த வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இப்படிலாம் தான் இருக்கும். அது நமக்கு கணக்கு. அது ஓகே, காரணம் என்ன, பார்க்கிங் இல்லை, அது இல்லை, இது நமக்கு ஒரு காரணம் வேணும். நமக்கு ஒரு காரணத்தை வச்சு லேட்டாக போகிறது மாதத்துக்கு. அப்புறம் அந்த மாதத்தில் பண்ண என்ன நடக்கும், அவங்களுக்கு கர்த்தரை பற்றி பேச போகிறது இல்லை. அங்கே வேற ஒரு காரியம் ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஃபாதர் ஒன்று சொல்லுவார், எல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, நான் வாழ்த்திட்டேன். அவர் வாழ்த்துனா எல்லாம் வாழ்ந்த மாதிரி. இது எங்கே நடக்க போகுது? 2 குழந்தை இறந்துருச்சு. இன்னும் கேட்டால் என் குழந்தை அடக்கம் பண்ணுறதுக்கு மலேசியாவில் இடம் கொடுக்கல. அதே கத்தோலிக் சர்ச்சில் நீங்கள் வெளியூர் ஆள், உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏதோ நம்ம கையில் கொஞ்சம் காசு இருந்ததுனால பிரைவேட் சிமெட்ரியை பார்த்து எல்லாம் நல்லபடியாக செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இப்படியாக உலகத்தில் உணர்வு இல்லாத காரியங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. மறித்த வாடியை பார்த்த பிறகு கூட உணர்வு வராது ஜனங்களுக்கு. அப்படிப்பட்ட உணர்வு வராம இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதை தான் படித்தோம் நம்ம. அது ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டார். இப்படி தான் இருக்கும். இது நமக்குள்ள கர்த்தர் இருக்கும்போது அந்த காரியங்கள் எல்லாம் சரியாக கச்சிதமாக நடக்க நமக்கு இயேசு கூட இருக்கும்போது அதை அருமையாக நடத்திட்டு வர்றாரு, அன்பா நடத்திட்டு வர்றாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை குறித்து நம்ம இப்போ கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போறோம். அதாவது முதலாவது உணர்வு நாம் இப்போ காண போறது அன்பு. அன்பு எப்படின்னா, நம்ம உண்மையிலேயே தேவனோட அன்பாக இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் தேவ அன்பு. எந்த அன்பாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி நீங்க யாரு பிள்ளைகளை லவ் பண்றது, அவங்க பாட்டி பேரனை கொஞ்சிறது, அதெல்லாம் சரி. நான் முதலில் தேவனோட அன்பாக இருக்கிறோமா? அதான் முதல் கேள்வி. ஏன்னா நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? தேவன் மேல அன்பாக இருக்கிற மனுஷனை பார்க்கிறாரு, பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம அங்கே இருந்தா பரலோகம் நீங்க எல்லாம் பார்த்துக்கணும். நீ தான் மனுஷன் தேவனோட அன்பா இருக்கிறல்ல. அப்போ உன் பிள்ளைய பார்த்துக்கும், அவரை பார்த்துக்கும், தாத்தாவை பார்த்துக்கும், எல்லாரையும் சேர்த்து ஒரே மொத்தமாக பார்த்து. பரலோகம் பவர்ஃபுல்லா இல்லை இண்டிவிஜுவல் பவர்ஃபுல்லா? ஆண்டவர் மேன்மையானவரா, நம்ம மனுஷன் மேன்மையானவர்? இல்லை, ஆண்டவர் தான் மேன்மையானவர். ஆண்டவரை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் மேல அன்பு இருக்கும்போது அது உண்மையான அன்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த உண்மையான அன்பு நம்ம கூட இருந்தாலும் அது நமக்கு சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றுது. எனக்கெல்லாம் நான் எனக்கு இந்த முதல் பாட்டை பாடினேன். நான் சபிக்கப்பட்டேன், நானும் சபிக்கப்பட்டேன், என்னுடைய பரம்பரை எல்லாம் சபிக்கப்பட்டது. கொலை கொள்ளை இதெல்லாம் சர்வ சாதாரணம். குடும்பத்தில் தற்கொலை, கொலை, தாத்தா பாட்டி சுடுகிறாங்க 2 பேர். இப்படிப்பட்ட இதெல்லாம் நாங்கள் என்ன நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிற ஜாதியா? நாங்கள் இந்த ஜாதியில் ஆசீர்வாதமே கிடையாது. இருந்தாலும் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாங்க. நம்ம அந்த ஞானத்தை கொடுத்து விட்டார். கர்த்தருடைய ஞானம் என்னைக்கு நம்ம அதை பிடிச்சுக்கிட்டோமோ அன்னைக்கு அந்த சாபத்தையே ஆசீர்வாதமாக பார்க்கிறார். நீங்க உபாகமம் 23:5 படித்தால் தெரியும். உபாகமம் 23:5, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படினார். நமக்கு தேவை தேவனுடைய அன்பு. நம்ம தேவனோட அன்பை செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அன்பு வந்துடும். அவருடைய அன்பு வந்த பிறகு நம்ம ஃப்ரீ ஆயிடும். அவருடைய அன்பை நம்ம சம்பாதிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம மனைவியோட அன்போ, தாத்தாவோட அன்போ, மகனுடைய அன்போ சம்பாதிக்கிறது அப்புறம். அந்த அன்பை சம்பாதிச்சுட்டா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா அன்பும் வந்துடும், எல்லாமே வந்துடும். அந்த அன்பை நம்ம சம்பாதிக்கிறதுல நம்ம எப்போதும் குறிக்கோளா இருக்கணும். இந்த அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு நமக்கு விடாது இருக்கணும். சோதனைகள் பல வரும். அன்பு செலுத்தாதபடி சோதனை வரும். நீங்க தேவனோடு விட்டு விலகுன்ற அளவுக்கு வந்துடும் சோதனை.
அது எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்பார். இருந்தாலும் அவர் மனுஷரை கூடுதலாக சோதிக்கிறது இல்லை. பிராணிக்கு மேலே அவர் சோதிக்கவே மாட்டார் என்பதை நம்ம மனசில் வச்சு அவரை பின்பற்றி போயிட்டே இருக்கு. எத்தனை சோதனை வந்தாலும் கர்த்தாவே இதுதான் நான் உங்களையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் பின்னாடியே போயிட்டே இருக்கும். இயேசுவை நம்பி யாரும் கெட்டு போனதே கிடையாது. உலகத்தில் ஒரு மனுஷன் கூட இயேசுவை நம்பி கெட்டு போனது கிடையாது. இயேசுவுக்கு விலகி போன எல்லாரும் கெட்டு போயிருக்காங்க. கலிபோர்னியா தேசத்தில் பெரிய ஒரு காட்டு தீ வந்தது. எவ்வளோ பெரிய தேசம், அமெரிக்கன் டெக்னாலஜி எல்லாம் பேசுகிறாங்க, நாங்கள் தான் குளோபல் நம்பர் 1. காட்டு தீயை அணைக்க முடியல. ஏன்னா அது எழுதப்பட்டது, வேத வசனத்தில் எழுதப்பட்டது. எசேக்கியேல் 22:46-47 படித்தா தெரியும் உங்களுக்கு. பச்சை மரமெல்லாம் எரியும், சரிங்களா? பச்சை மரத்தை எரித்து போடுகிறார். பச்சை மரத்தை எரித்து போடுகிற அவ்வளவு பெரிய வல்லமை யாருக்கிட்ட இருக்குது? கர்த்தரிடத்தில் இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய அது நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய கோபத்தில் அதுவும் இருக்கிறது. எசேக்கியேல் 20:46-47 படித்தால் தெரியும். பச்சை மரங்களை எல்லாம் எரித்து போடுகிறார். பச்சை மரங்கள் எரியுறதுன்னா சும்மா சாதாரண விஷயம். எங்கேயாவது பச்சை மரம் எரியுமாங்க? எங்கேயாவது பச்சை மரம் இந்த மாதிரி எரியுறத பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லு நகரமே நரகமாக இருக்கு. எவ்வளோ பெரிய சிட்டி தெரியுமா? நான் ஒரு வாட்டி போனேன், ஃப்ளைட்ல இருந்து பார்த்தா, ஆஹா நகரம் தான் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது எரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ்வளோ அழகா இருக்கும், நேராக இருக்கும், அப்படியே பிளான்டா இருக்கும் அந்த சிட்டி. லாஸ் ஏஞ்சல்ஸ். இதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டது. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இயேசு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை இருக்கிறதான். இன்னைக்கு அருமையான ஆராதனை பாடல் பாடினாங்க. கிருபை கிருபை, எவ்வளவு கிருபை! இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, அவர் கிருபையினால தான் நம்ம இருக்கோம். அவருடைய கிருபையினால தான் நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம், சரிங்களா? இந்த அன்பை குறித்து இயேசு ஒரு இடத்துல சொல்றார், நான் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினால் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இது இயேசுக்கே சொல்றாங்க. எங்க? யோவான் 5:43. அதனால அதுக்கு முன்னாடி 42 சொல்றாரு, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். தேவன் கண்டுபிடிக்கிறார், உங்களில் தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இல்லைனாலே ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. இயேசு மேல அன்னைக்கு எப்படி அன்பாக இருந்தாங்க? இயேசு மேல யாராவது அன்பா இருந்தாங்களாங்க? இயேசு உயிரோட இருக்கும்போது அன்பா இருந்தாங்களா? இருந்தா எதுக்கு சிலுவையில் அறைய போறாங்க? கொடூரமான கொலை இல்லையா? நன்மை செய்தவரை சிலுவையில் அறைகிறானா? எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனம்! இயேசு மேல அன்பா இருந்தா இது நடந்திருக்காது. இயேசு மேல அன்பா இல்லாதனால அன்றைக்கு இதை செய்தார்கள். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. உலகத்துல எல்லா காரியங்களும் சரியா நடக்குங்க. என்ன கேட்டா, அங்க அவன் அடிச்சுக்கிறான், இவன் அடிச்சுக்கிறான், அங்க இத்தனை பேர் இறந்துட்டாங்க. அது ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய பேச்சு கேட்கலன்னா அப்படி நடக்கும். இது எல்லாம் நடக்க போகுது. பயங்கரங்கள் நடக்க போகிற காலம் வருகிறது. நேற்று ட்ரம்ப் சைன் பண்ணிட்டார் ஒரு டாக்குமெண்ட் போன வாரத்தில். ஈரானுக்கு எதிராக டீல் எப்படி முடிக்கணும், ஒரு பவரை ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்டார். அவங்க ஃப்ரீயாக இப்போ மூவ் பண்ணுறாங்க கையில் பேப்பரோட. இது எப்படி எங்கே போய் முடியுமோ தெரியாது. நம்ம ஜெபம் தான் பண்ண முடியும். இனி கர்த்தருடைய கையில் இருக்க எல்லாமே, கர்த்தருடைய கரத்தில் எல்லாமே இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரே செய்கிறார். இப்படிப்பட்ட இது இப்போ அதனால தான் சொல்றேன், அன்புல நம்ம தெளிவா இருக்கணும். என்ன மாதிரி அன்பு நம்ம வைத்திருக்கணும்? தேவ அன்பு. தேவ அன்பு நம்ம இருக்கும்போது நம்ம எல்லா நேரமும் பாதுகாப்பாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் நீங்க பயப்பட வேண்டாம். எந்த காரியத்தை குறித்து நீங்க எந்த நேரமும் கவலையே பட வேண்டாம். நம்மளோட இருக்கிற ஒரு தேவன், மீதியில் அவர் பார்த்துக்கிறார். எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் பாருங்க ஆண்டவர். அதாவது அன்புதான் நம்மளை நல்வழி கொண்டு வரும். நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சித்திக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை சித்திக்கிறார். கொஞ்சம் அப்படி வழிதான் வரும், சின்ன சின்ன வழி வரும்.
ஏன்னா கர்த்தர் நம்மளை சிரிச்சுக்கிறார். என்னுடைய 2 குழந்தைகளை இழந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கர்த்தரை தேடினேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கர்த்தரே தெரியாது. கர்த்தர்னாலே எனக்கு ஒரு கேள்வி, கர்த்தர்னா யார்? சொல்லியிருந்த இந்த செவரில் எல்லாம் எங்கள் ஊரில் எழுதியிருப்பாங்க. செவரில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இது யாருப்பா? கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். இது என்ன இயேசு கிறிஸ்துவா, இல்லை தேவனா, இல்லை என்ன பரிசுத்த ஆவியானவரா, இவர் என்ன ஒரு விதமான ஒரு பவரா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா சாதாரண மனுஷர்கள் போலதான் போயிட்டு இருக்கோம். நாங்களும் ஜெபம் பண்றோம், கத்தோலிக்கல எல்லாம் செய்யறோம். ஆனா வேலை ஆகலையே. குழந்தை இறந்தா போச்சு, ஒன்றும் மூமெண்ட் இல்லை. அங்கேயும் ஜெபம், முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்றாங்க. ஏன்னா பயங்கரத்தை பார்க்கும்போது எல்லாம் வரும். ஆனா டூ லேட். தேவனோட அன்பா இருக்கிற வாழ்க்கை மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சீக்கிரம். நான் ஒரு வீடியோ போட்டால் கூட கடைசியில் 2-3 லைன் தான் எழுதுவேன். லவ் ஜீசஸ், ஜீசஸ் லவ்ஸ் யூ, காட் பிளஸ் யூ. நம்ம இயேசுவை நேசிக்கிறதா இருந்தால் இயேசு நம்மளை நேசிப்பார், கண்டிப்பாக நேசிப்பார். ஏன்னா இயேசுவை நேசிக்காதவங்களே நேசிக்கிறாங்க, அது வேற விஷயம். நம்ம தான் இயேசுவை நேசிக்கிறோங்க, கண்டிப்பாக நம்மளை நேசிப்பார். அவர் நேசித்த பிறகு வேற ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையை எல்லாமே அவர் கரெக்டாக ஒரு பெரிய அந்த அத்தாரிட்டி இப்போ டீல் போட்டு பேப்பர் கொடுத்தாங்களே, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தூதர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. ஏன்னா மனுஷன் இந்த உலகத்தில் என்னென்னவோ பிளான் வச்சிருக்கான். பரலோகம் வச்சிருக்கா தானே. பரலோகம் அங்கேருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கு. நம்ம யாராவது போய் பரலோகத்தை பார்த்துக்குமா? இங்கேருந்து சயின்டிஸ்ட் பார்த்துருக்காங்க, யாராவது போய் பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து எவாஞ்சலிஸ்ட், என் ஒய்ஃப்லாம் போயிருக்காங்க, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க பரலோகம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க, அவங்க ஜீசஸை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அப்புறம் ரிட்டர்ன் வந்தாங்க, ஸ்பிரிட்டில் போவாங்க. இது வேற. மற்ற இந்த சயின்டிஸ்ட், இந்த எலான் மாஸ்க்லாம் என்னையாவது போய் பரலோகம் பார்க்க முடியுமா? அந்த பரலோகத்தை பற்றி எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் என்ன காரியத்தை செய்கிறாருன்றத புத்தகத்தில் அதிகமாக அழகமாக ரொம்ப ஆழமாக எழுதியிருக்காங்க, தெளிவாக எழுதியிருக்காங்க. மனுஷனை தன் சாயலாக தேவன் படைத்தார்னு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா சபையை சார்ந்த எல்லாருக்கும் தெரியும். சபையை சாராதவர்கள் பைபிள் எடுத்து படிக்கணும். ஆதியாகமத்தில் 1:27 படித்தால் தெரியும். தன் சாயலாக கர்த்தர் தன் சாயலாக மனுஷனை படைத்தார். 2:7 படித்தா அவனுக்கு ஜீவாத்மாவை கொடுக்கிறார். ஜீவாத்மா ஏன் கொடுத்தாருன்னா பூமியில வேலை செய்யணும், பூமியில தண்ணி இல்லை, பூமியை உழுணும், வேலை செய்யணும், பூமியை பதப்படுத்த மனுஷன் இல்லை, ஜீவாத்மாவை கொடுத்தார். ஜீவாத்மாவை கொடுத்தவனே அவன் மனுஷன் ஆனான், ஆதான் எழுப்பப்பட்டார். அப்புறம் அவனுக்கு ஒரு துணையை கொடுத்தார். அப்புறம் அப்படியே குடும்பம் ஆயிட்டு. இப்படியே தான் மனுஷனுடைய அந்த எவல்யூஷன் வந்தது. இந்த எவல்யூஷன்ல இருந்து ரெவல்யூஷன் வரைய, இந்த எண்ட் ஸ்டோரி வரைய பைபிள்ல இருக்கு. ஆனால் நம்ம படிக்கிறது வந்து அது அதிகமாக படிக்காதனால உலகத்தில் ஒரு குறை இருக்கு. இந்த குறையில நம்ம போக வேண்டாம். நம்ம கர்த்தரை அறிந்ததுனால கர்த்தர் மேல அன்பாக இருந்து நம்மளை நம்ம காப்பாற்றி நம்ம குடும்பமாக நம்மளோட ஐக்கியமாக இருக்க இந்த வழியை நம்ம வந்து கர்த்தருடைய வழியில இருக்க எல்லா நேரமும் பிரயாசம் பண்ணணும். சூழ்நிலைகள் அப்படி இப்படின்னு தான் வரும். கர்த்தரை விட்டு வெளியே போற மாதிரி சூழ்நிலை வரும். இருந்தாலும் அந்த சூழ்ச்சியை நம்ம புரிந்து கொண்டு கர்த்தர் கூட இருக்கிறவர் பாக்கியவான். ஸோ அடுத்ததாக அன்புல இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. எப்படி சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் அது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ வசனம் இருக்கு இல்லையா? ஏன்னா தேவன் மேல அன்பா இருந்தாதான் தேவன் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அவருக்கு தான் பவர் இருக்கு. There is no other authority who can change your sin to the blessing. There is no other authority. Because என்னங்க ரூல் படி வாழ்ந்தா எல்லாரும் வாழ போறாங்க. இதான் ரூல் பா, இதுபடி வாழ்ந்தா வாழ்வாங்க. இந்த ரூலை தாண்டி ஒன்று செய்யணும்னா பவர் வேணும்ல. அந்த பவர் தான் கர்த்தரிடத்தில் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ரூல்ஸ் எவ்வளவாக இருந்தாலும் கர்த்தர் அவர் பிரியமானவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து பிரியமானவர்களை காப்பாற்றுகிறார். கர்த்தர் தம்மில் அன்புகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் என்று சங்கீதம் 145:20 எழுதியிருக்கு. துன்மார்க்கராக இருந்தால் யாராலும் உங்களுக்கு துன்மார்க்கர் உண்டா? நிறைய பேர் கேட்பாங்க, இல்லை உனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டாக இருக்காங்க, இது இனிமே யாருமே இல்லையா? இருப்பாங்க.
அதுக்குன்னு எனிமி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நம்ம வந்து இது வந்து பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு துன்மார்க்கனை பற்றி. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கார்? நிறைய காரியங்கள் வந்து மனுஷன் மேலே கம்ப்ளைண்டே இல்லை. எல்லா மனுஷனும் நல்ல மனுஷன் தாங்க. அவனுக்கு உள்ள இருக்கிற ஆவி எப்படி? அதுக்காக தான் ஆண்டவர் அவருக்கு எதிர்த்து பேசின அத்தனை பேரையும் லேவியன் வந்து அடிக்க வரோம். உள்ள இருக்கிறது 2000 பிசாசு. நீரோ மனுஷகுமாரன், நீர் தேவனுடைய குமாரன், உமக்கு எமக்கு என்ன, எங்களை விட்டுடுங்க. அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை விரட்டினார். ஆவியை விரட்டின பிறகு அவன் மனுஷனானான். அப்பதான் மனுஷனானான். உள்ள எல்லாம் ஒரு 1-2 ஆவி எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அதனால ஆண்டவர் யாரையும் மேலுமே கோவப்படலையா? ஏன்னா அவங்க எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த ஆவிகளால். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வந்து, பழைய ஏற்பாட்டில் இது கிடையாது. கர்த்தர் ரொம்ப கோபமாக இருப்பார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து தான் இந்த கிளீனிங்லாம் நடக்கும். ஆவிகளை விரட்டி ஒவ்வொரு மனுஷன் சுற்றி அடிக்கிறாங்க. ஸோ அது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. புதிய ஏற்பாடு படித்தாதான் ஆவிகளுடைய ரகசியங்கள் தந்திரங்கள்லாம் தெரியும். ஆவிகள் எல்லாம் பிடித்து ஓட்டுறவர் வந்து இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் அந்த அதிகாரம். அவர்கிட்ட வந்தால் தான் பொல்லாத ஆவிகள்லாம் ஓடும். அப்போ இயேசுவை நம்ம லவ் பண்ணிட்ட ஆவிக்கு வர இடமே இல்லையா? இது உள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியாச்சு. மற்ற ஆவிக்கு இடமே இல்லை. மற்ற ஆவி வந்தாலும் ஓடிடும். அந்த இடத்துல வராது. நீங்கள் போன அந்த இடத்துல போன வாரம் ஒரு கேஸ் ஆச்சுங்க. நான் சொல்லிட்டேன் முன்னாடி, நடந்தது தான் சொல்லுவேன். எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் யூகே, அவர் வந்து கேன்சர் இல்லை. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நாளாக போயிட்டு வராது. ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க கேன்சர் வளர மாட்டேங்குது. வளர்ந்தால் தானே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியும். இவருக்கு பிரச்சனை என்னன்னா கேன்சர் வளரணும். அவர் ஏன்ட்ட சொன்ன பிறகு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவர் கேன்சர் ஒழியணும்னு, இவர் வளரணுன்றாரு. இங்கே போராட்டம் நடக்குது. நானும் ஒழியணுன்றேன், அவர் கேன்சர் வளரணும், ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா அவர் விசுவாசிக்கல. அவர் இயேசு மேலெல்லாம் விசுவாசம் எல்லாம் ஓகே. பேரு டேவிட் எங்க போய் சொல்றது சரிங்களா? ஆனா அவர் இயேசு விசுவாசிக்கல. அவருக்கு என் ஒய்ஃபுடைய டெஸ்டிமோனி இருக்கு, அதை ஒன்று அனுப்பிச்சேன். பாருங்க, நாங்களே இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். நீ இயேசுவை விசுவாசி ஜெபம் பண்ணு. நான் பண்ணிக்கிட்டே இருந்தா நீ தான் ஏற்றுக்கலையே, நான் தான் ஜெபம் பண்றேன். நீ மனுஷன் யாருக்கு கேன்சர் அவன் ஏற்றுக்கலையே, நீ ஜெபம் பண்ணுன்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். உணர்வு இல்லை, ரிப்ளை கூட வரல, தேங்க்யூ கூட சொல்லல. இப்படிதான் இருக்கு. இதுதான் உணர்வோட லெவல். இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த உணர்வுலேருந்து நம்ம விலகி இருக்கணும். நம்ம சொல்ல வேண்டிய சொல்லிடணும். இயேசு தான் செய்தார். ஆவிகள் உள்ள பிரச்சனை இது அவங்களுக்கு உண்டானது. ஆவிகள் வெளியே வந்தா நீங்க முயற்சி பண்ணணும். ஆவி வெளியே வரணும், விரட்டணும். நீங்க இந்த இருந்து கட்டுகள் இருந்து விடுதலை ஆகணும். நம்ம தான் முயற்சி பண்ணணும். அது விடுதலை ஆக விடாது, அந்த ஆவி விடாது. அந்த விடாத ஆவியை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம கர்த்தர் கூட அன்பாக இருக்கும்போது அதை வெளிப்படுத்தி இந்த ஆவிகளை விரட்டுவார். அந்த ஆவி அன்னைக்கு போகும்போது தான் உங்களுக்கு ஒரு விடுதலை வரும். பாருங்க, கேன்சரோட வாழ்றாரு மனுஷன். எனக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. இவர் கேன்சரோட ஏன் வாழணும்? இவருக்கு நான் சோமனை நான் ஜெபம் பண்றேன், வளர மாட்டேங்குது. இப்போ அவர் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. போன வாரம் அவர் லிங்க்டின் எல்லா இடத்துலையும் போடுறாரு, இந்த மாதிரி என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, நான் வந்து ஆப்ரேஷன் போகிறேன், எப்போ வருவேன்னு கேட்டால் எனக்கே தெரியல, எப்போ நான் க்யூர் ஆகலைன்றாரு. இப்படி சொன்னால் யாருங்க வேலை கொடுப்பாங்க? ஒரு டேட்டாவது சொல்லணும், இன்னைக்கு தான் வருவேன். அவர் டேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னைக்கு நீ சரியாகும். அவன் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணி கம்பெனி ரீசனபுளாக இருக்காங்க. அவர் சின்ன ஒரு காரியத்தை ஏங்க இயேசு நாமத்தை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு வலிக்குதுன்னா அப்போ உள்ள எவ்வளோ பெரிய முரட்டாட்ட பிசாசு இருக்கு. இதுதான் முரட்டாட்ட பிசாசு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரும். ஸோ இவ்வளவு பெரிய ரகசியங்கள் எல்லாம் இயேசுக்கு தான் தெரியும். ரகசியங்கள்லாம் தெரிஞ்சவர் இயேசு தான். இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு காரியங்கள் நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த வருஷம் என்னெல்லாம் நடக்க போகுது ப்ரொஃபஸியா போட்டாங்க. இந்த வருஷம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். என்னைக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் செய்கிறார். உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் என்ன காரணம்னா ஒன் மேன் தான் காரணம். ஒன் மேன். ஹூ இஸ் தட் மேன்? ஒரே மேன் தான். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மேன். அவர் தான் உயிர் தெழுந்துட்டாரு. மனுஷனா இருந்தாரு, உயிர் தெழுந்துட்டாரு. அவர் மேன் தானே. என்னை பொறுத்தவரை அவர் மேன் தான். அவர் தான் நம்ம தலைவர். நம்ம கட்சியெல்லாம் கிடையாது. அந்த கட்சி இந்த கட்சி அந்த நடிகர்கள் எல்லாம் ஃபேன்ஸ் இருப்பாங்க இந்தியாவில். அவங்க எல்லாம் யாராவது வச்சுக்கிட்டேன். எனக்கு தலைவர் இயேசு தான். அவர் தான் மேன். அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வராரு போறாரு, ஆவியானவர் இருக்கிறாரு, வராரு.
அவர் இஷ்டம் உலகமெல்லாம் போறாரு, மேல போறாரு, கீழே வராரு, உலகமெல்லாம் அவர் இருக்கிறார். அந்த மேன் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவருக்கு ஃபேனாவே இருக்கணும். அவருடைய ஃபேனாவே இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அன்பா அருமையா கொண்டு போவார். அன்பு தான் நமக்கு அந்த அன்பான வழியில கொண்டு போற ஒரு இயேசு கிறிஸ்து. அதனால இந்த அன்பை பற்றி கற்றுப்படுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா அன்புல போன அன்பு ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால நம்ம அன்பு அதிகமாக ஆராய்ச்சி செய்துகிட்டே இருக்கணும். அந்த அன்பை, இந்த அன்பு இல்லைன்னா வழி தவறி போக வச்சிடும். நான் அன்பாக தான் இருக்கிறேன்னு சொல்லி வேற வழியை காட்டி விட்டுரும். அதனால இந்த அன்புல நல்ல எச்சரிக்கையோட நல்லபடியா இருக்கணும். நம்ம ரோமர் 13:9 பார்த்தீங்கன்னா தெரியும். ரோமர் 13:9 அது படித்தா எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனைகளும் இதுக்கு மேல இருந்தாலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையாலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. கரெக்டான ஒரே வார்த்தை தான். உன்னிடத்தில் அன்பா இருக்கும் போது அடுத்தடுத்து அன்பா இருக்கு. நம்ம யாருக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டோமோ அந்த தீங்கு நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடாது. நம்ம அன்பா இருக்கிற மாதிரி அடுத்தவர் கூட இருக்கும்போது இந்த மேல சொன்ன எல்லாம் இருப்பாங்க. உண்மையான அன்பா இருந்தாலே விபச்சாரம்லாம் வராதுங்க. விபச்சார எண்ணங்கள் வராது, கொலை வராது, கொள்ளை அடிக்கிறது, பொய் பேசுறது இதெல்லாம் வரவே வராது. ஏன்னா நம்ம உண்மையா அன்பா இருக்கும்போது எப்படி நம்ம செய்ய முடியும்? நம்ம தான் அன்புன்னா ஒரு அரவணைப்பு, ஒரு கேரு, ஒரு நன்மை செய்யறது. எதிர்காலத்தை பார்த்து தானே செய்வாங்க. எதிர்காலத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு அன்பு வராது. உண்மையான அன்பு, தேவ அன்பு இருக்கும்போது அங்க வேற விதமான சூழ்ச்சியான அன்புகள் வராது. தேவ அன்பு இல்லாதனால தான் இந்த அன்பு வேற வழியில போயிட்டு. நான் உங்களுக்கு இந்த டீல் முடிச்சு கொடுத்துறேன், எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்க பெர்சன்டேஜ், அப்புறம் அவன் எப்படியா போனாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. அங்கதான் முடிஞ்சு போச்சு. வசனம் ஃபெயில் ஆயிடுச்சு. அங்க வசனத்தின்படி வாழ்ந்தா அன்பு நல்லா தான் இருக்கும். இந்த வசனத்தை விட்டு மிஸ் ஆகிற அன்பு பாருங்க, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கதான் ஆண்டவர் அலோவ் பண்றாரு வேற விதமா அவனை டீல் பண்ணுங்க. ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் வசனத்தை நல்ல ஆழமாக ஆராய்ந்தால் நமக்கு நல்லா தெரியும். இதே பாருங்க, நம்ம எவ்வளவு அன்பா இருக்கிறோம் பாருங்க. நம்ம இயேசு கூட இருந்தவங்க, அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. தேவ அன்பு, மனுஷன அன்பு, இயேசு அன்னைக்கு வாழும்போது அவர் கூட இருந்தவங்களுடைய அன்பு, அவங்க எப்படி இருந்துட்டாங்க. நான் போவேன் என்று திரும்பி உங்களிடத்தில் வருகிறேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. யோவான் 14:28 பாருங்க. யோவான் 14:28. உங்ககிட்ட மைக் இருக்கா? அதை அப்படியே படிக்க பார்ப்போம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களுக்கு வருவேன் என்றும் நான் உங்களுடைய சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னில் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு மேல போறாரு. வந்துட்டு போறாருன்னா என்ன, இறக்க போறாருன்னு அர்த்தம். இறந்து பிறந்தானே போவாங்க. போன உடனே அப்படி சொல்றாரு, இயேசு சொல்றாரு. ஆனா இவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? சந்தோஷமா இருந்தாங்களா? இல்லையே. எல்லாம் துக்கப்படுறாங்க, எல்லாமே துக்கப்படுறாங்க. ஒருத்தர் கூட சொன்னோம், நம்ம இயேசு மேல போறாரு, நம்ம பின்னாடி போவோம். யாரும் சொன்னாங்களா? அன்னைக்கு மனநிலை அப்படிதான் இருக்கு. மேல போறாங்கனாலே எல்லாரும் அழ ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் மேல போறாங்கப்பா, இங்க கீழே ஸ்டார்ட் ஆயிடும். இதுதான் வாழ்க்கை. நம்ம அன்பு இப்படிதான் இருக்கு. இதுதான் அன்பு, இப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம மனுஷர்கள், நம்மளுடைய அன்பு இப்படிதான் இருக்கும். ஆனா இயேசு போகும்போது யாருமே சொன்னாங்களா நீங்க போறவங்க நாங்க சந்தோஷம் பாய் பாய்ன்னு சொன்னாங்க? இல்லையே. எல்லாரும் அழுதாங்க. ஏன்னா அந்த லெவல்ல தான் மனுஷனுடைய அன்பு இருக்கு. மனுஷனுடைய அன்பு, மனுஷன் இந்த வாழ்க்கையை பூமியில வாழ்ற வரைக்கும் இருக்கு. நம்ம மேல போறத பத்தி இன்னும் யோசிக்கல. நம்ம மேல போறதுல தான் பெரிய அன்பு இருக்கிறத இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இதை பத்தி படிச்சா நிறைய போறோம். பரலோகம் போறோம். பரலோகம் போற வாழ்க்கை அது எப்படின்னா, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்குது. யார் பரலோகம் போறாங்க? உங்களுக்கு தான்.
என் ஒய்ஃப் சில டெலிவரன்ஸ் பண்ணாங்க, அதை பற்றி சொல்கிறேன். ஒரு எனக்கு எனக்கு தெரியும் ஒரு ஃபேமிலி, பட் அவங்களுக்கு தெரியாத ஃபேமிலி. அவங்க வந்து அந்த விஷன் வரும், ரெகுலேஷன். நான் ஒரு ஃபேமிலி பற்றி பேசினா, அங்கே ஒரு குழந்தை ஒரு மரத்து மேலே ஆவியில் தொங்கிட்டு இருக்காங்க, இறந்துப்பாங்க பையன். அவன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பையன் இறந்தான். ஆனால் 10 வருஷத்துக்கு கழிச்சு இப்போ வந்து ஒரு 12 வருஷம் இருக்கும் நினச்சிக்கோங்க. 12 வருஷம் கழிச்சு இந்த ஆவியில் இறந்தா என்ன எப்படி தோணும்? அது வந்து நோ 20 வருஷம், 20 வருஷத்துமா அந்த மரத்தில் இருக்குது ஆவி. இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நான் பார்த்தது கேட்டது தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியாது, இதெல்லாம் சத்திய வார்த்தைகள். இதெல்லாம் இறந்த பையன், அதாவது ஃபுட் பாய்சனில் ஒரு பையன் இறந்துட்டான் 2002. இப்போ 2022 கேஸ் இது. அவங்களுக்கு ரெகுலேஷன் என்னன்னா, அந்த வீடு வந்து ஒரு தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் ஊர்லாம் கிடையாது, அடுத்த ஸ்டேட்டில் இருக்குது. அந்த மரத்து மேலே பையன் தொங்கிட்டு இருக்கான் ஆவியில். அவனை வந்து ரிலீஸ் பண்ணி விடணும்னு ஒரு ரெகுலேஷன் வருது. ஆனால் அந்த குடும்பம் எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால அந்த ரெகுலேஷன் வருது. அவனும் இறந்துட்டாச்சே, போயாச்சே, நமக்கு ஒரு இது. பட் ஆனால் அவங்க வந்து கத்தருக்குள்ள இல்லை, அவங்க வேற மாதிரி கொடுப்பாங்க. இது வந்த உடனே இது இவங்களுக்கு எப்படி தெரியும், என்ன இது எனக்கே தெரியும். எனக்கு நான் அப்போ தான் ஆரம்ப காலம் இவங்க ஊழியத்தில் இவங்க கூட படிக்கிறேன், இதெல்லாம் என்னென்ன ரெகுலேஷன் வருதுன்னு. ஸோ இது ஒரு புதுமையாக இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு நான் அதிகமாக அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன இருக்கும். அப்போது இந்த அவங்கள பற்றி டீட்டெயில் கொடுத்தேன். ஆமாம் ஒரு பையன் இருக்காங்க, ஆமாம் அவங்க ஃபுட் பாய்சன் இறந்துட்டாங்க, ஆமாம் இப்போ அவனுக்கு என்னைக்கு பிறந்த நாள் வந்துட்டு அன்னைக்கு நான் வந்து பரலோகம் அனுப்ப போகிறேன். பரலோகம் போகிற பையன் இப்போ 20 வருஷம் வெயிட்டிங் பாருங்க. ஒரு குழந்தை இறந்து 20 வருஷம் அந்த வீட்டில் வெயிட்டாக இதுக்கு தான் இந்த சாங்கி சடங்கெல்லாம் செய்வாங்க பாருங்க, அந்த அந்த அவங்க முறைப்படி. அது ஒரு விஷயம், அது போயிட்டு இருக்கு. பட் இது இந்த கேஸு எப்படின்னா, இது இந்த இந்த பர்டிகுலர் பையனுடைய கேஸ் எப்படின்னா, அந்த பையனுடைய சம்மந்தப்பட்ட ஜனங்க அவனுக்கு வந்து அவனை வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்க. அது எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. அந்த பையனுடைய சம்மந்தப்பட்ட அந்த குரூப்பில் சேர்ந்தவங்க இவங்களை வந்து வேற இடத்துல ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ இவங்க இறந்த உடனே அந்த பையனுக்கு ஒரு ஒரு மேற்பூச்சா எல்லாம் செய்து அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு சமாதானம் வரல. அதான் இப்போ கேள்வி, சமாதானத்துக்கு வரல. அந்த குடும்பத்தில் ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்குது. அந்த குடும்பத்தில் ஒரு டிஸ்டர்பிங். இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இது வந்து இருந்தது, நான் கேட்டதை அதை லிங்க் பண்ணால் கரெக்டாக தான் வந்து எனக்கு. அந்த வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை. இப்போ இந்த ரிவலேஷன் வந்த உடனே அந்த பர்த்டே அன்னைக்கு அந்த பையனை பற்றி அவங்க ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி இயேசு கூட்டு போகிறது, இதெல்லாம் வந்து சங்கதிங்க. இது ஒன்று ஆச்சா. இப்போ அந்த பையனுடைய சைஸு அதே மாதிரி தான் இருக்குது, ஆத்மாவில் இருக்குது. இந்த ஆத்மா அதே இதுலேருந்து போகுது மேலே. இப்போ ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து 2 குழந்தை இருந்துச்சு சொல்ல பார்த்தீங்களா. அதில் ஒரு குழந்தை வந்து பெட்லேயே இருந்த 25 நாளுக்கு குழந்தைக்கு என்ன சைஸ் இருக்கும், சின்ன சைஸ். குழந்தை இறந்து ஒரு 4-5 வருஷம் ஆகுது. இப்போ இவங்க ஊழியத்தில் வர்றதுனால ஒரு நாள் ஒரு பெரிய சிக்கல் வந்துருச்சு ஒய்ஃபுக்கு. பெரிய சிக்கல் என்னென்னா, அங்கே நிறைய ஒரு போட்டி இருக்கும் ஊழியத்துக்குள்ள. அவங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசி இது பண்ணும்போது ஒய்ஃப் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. நான் மோட்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு பண்ணுவேன். ஆனால் என்ன, நம்ம மனுஷனுக்கு வேறு, அவங்க ஒரு ஃபீலிங் வேறு. அவங்க ஒரு மாதிரி யோசிக்கணுன்னு அவங்க தியானத்தில் இருக்கும்போது என் டாக்டர் வராங்க. இறந்த டாக்டரு வளர்ந்துருக்காங்க. இப்போ இவ்வளோ பெருசு இருக்கிறாங்க விங்ஸோட. எங்கெங்க நம்ப முடியும்? நான் சொன்ன இதெல்லாம் இப்போ வந்து நான் சொன்ன உங்களுக்கு புரியுதோ இல்லையோ தெரியல. இதெல்லாம் வந்து இதுவும் ஆண்டவர் தான் செய்கிறாரு. அப்போ அந்த பையன் வளரல, ஏன்னா அவனுக்கு பரலோகத்துக்கு கனெக்ஷன் இல்லை. அவன் அப்படி தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான். இதுதான் இது வந்து கேத்தலிக்னு சொல்லுவாங்க, பர்கட்ரின்னு சொல்லுவாங்க. இது அங்கேயும் போல இங்கேயும் போல நடுவில் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. இது நான் அதில் அந்த பையன் வரான். இப்போ இது வந்து இந்த குழந்தை வந்து வளர்ந்து வருது. அப்போ சம்திங் இருக்குது. பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. பரலோகத்தில் இந்த பிள்ளைகள் வளருது. அப்போ இந்த பிள்ளை வந்து சொல்லி போன உடனே அங்கே சொன்ன மாதிரியே எல்லாமே இல்லை, கரெக்டாக இருக்குது. அந்த மெசேஜ் வந்து பாருங்க, ஆண்டவர் தூதர்கள் அனுப்புகிறார். இதெல்லாம் ரொம்ப நான் அதிகமாக பேசுகிறேன், இதை பற்றி பேச நிறைய போகணும்.
ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாவற்றையும் forget all these things, பட் கர்த்தருக்குள்ள அன்பாக இருக்கும்போது எல்லாம் கர்த்தர் நடத்துகிறார், எல்லா காரியத்தையும் கர்த்தர் நடத்துகிறார். நம்ம கர்த்தர் கூட அன்பாக இருக்கு. சரிங்களா? இந்த அன்பை பற்றி தான் நான் ஆதியில் எல்லாம் சொன்னேன். நான் என்னெல்லாம் பார்த்தனோ, என்னெல்லாம் கேள்விப்பட்டனோ, என்னெல்லாம் என்னை சுற்றி நடந்துகிட்டு இருக்கிறதோ அதை தான் நான் நீங்கள் பேச போகிறேன். இதுதான் நான் என்னை நான் ஏதோ சொல்கிறேன் இதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். இது சான்ஸ் இருக்குது, நீங்கள் யோசிக்கலாம். பட் திஸ் இஸ் த ஃபேக்ட். ஆண்டவர் இதுதான் செய்தார். ஆண்டவர் மனுஷன் மேலே யார் மேலேயும் கோவப்படலை. அவனுக்குள்ளே இருந்த ஆவிகள் மேலே கோவப்பட்டார். அவனுக்குள்ளே ஆவிகளை துரத்தினார், பொல்லாத ஆவிகளை துரத்தினார். இன்றைக்கும் பொல்லாத ஆவிகள் ஜனங்களை அப்படியே பிடித்து வைத்திருக்குது. பொல்லாத ஆவிகளை நீங்கள் விரட்டி அடிக்க உங்களுக்கு அந்த முடிஞ்சுட்டா விவாதம் இல்லை. பொல்லாத ஆவிகள் தான் இன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம் ஏமாத்திருக்கு. சரிங்களா? நாட்டு அதிபராக இருப்பான், அவனே ஏடாந்தவனாலும் பேசுவான், அவனெல்லாம் ஏமாத்திருக்கு. ஆனால் கர்த்தருக்குள்ள இருந்தா சேஃப், இந்த கண்ட்ரி சேஃப், அந்த ஊர் சேஃப், அந்த வீடு சேஃப். அதுதான் நம்ம வீட்டில் கர்த்தர் இருக்கணும். நம்ம வீட்டில் கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கும்போது ஒரு ஆள் இருந்தால் கூட அந்த கூட இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த பாசிட்டிவிட்டி இருக்கும், பாசிட்டிவ் எஃபெக்ட். அதனால் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்களேன். இதை தான் நம்ம யோசிக்கணும். ஒரு ஆள் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும்போதே அந்த வீட்டில் இவ்வளோ கிரியை நடக்குது. ஒவ்வொருத்தரும் வீட்டில் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்போ ஜெகஜோதியாக இருக்கும். இந்த வாழ்க்கையை தான் நம்ம அதிகமாக படிக்கணும். இது நம்ம வேதத்தை ஆராயும் போது நமக்கே தோணும், இதெல்லாம் வரும், இந்த வார்த்தைகள் எல்லாம் கிரியை செய்யும். அதனால் முதல்ல நம்ம என்ன படித்தோம்? அன்பை பற்றி படித்தோம். சந்தோஷப்படுவீர்கள்னு ஆண்டவர் சொன்னார். பரலோகம் போகும்போது சந்தோஷப்படணும். யாராவது பரலோகம் போகிறாங்க, நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்க, சந்தோஷப்படுங்க, இருதயத்தில் சந்தோஷப்படுங்க. அழுக தான் வரும், இருந்தாலும் இருதயத்தில் சந்தோஷப்படுங்க. அவங்க போகிறது பரலோகம், அவங்க போய் வர்றது கொண்டு வர்றது எல்லாமே ஆசீர்வாதங்கள். அதனால் அதை பற்றி யாராவது இந்த மாதிரி அதிகமாக யோசிக்காதீங்க. அதிகமாக யோசித்து வேற மாதிரி சிந்திக்க தோணக்கூடாது. அதனால் பரலோகம் போகிறது ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும். ஆண்டவர் அதே தான் செய்தார். நம்மளுடைய ஆண்டவர் பரலோகம் போயிருக்கிறார். பரலோகத்தில் அடிக்கடி போயிட்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனால் பகிரங்கமாக ஒரு காலத்தில் வரப்போறாரு, எல்லாரும் காண போகிறாங்க. அதுதான் பெரிய சத்தியம். அதற்காக தான் அந்த உலகம் ஆயத்தமாயிட்டு. அல்லேலூயா. இப்போ அடுத்தது உணர்வு 2 சந்தோஷம். நிறைய சீக்கிரம் முடிச்சிடுறேன். உணர்வு 2 சந்தோஷம். சந்தோஷத்தை பற்றி பேசும்போது அதாவது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லூக்கா 15:7 பார்த்தா தெரியும். நீங்களே படிங்க பிரதர். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திருந்த ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாவி மனம் திரும்பிட்டான்னா பரலோகமே சந்தோஷப்படும். 99 நீதிமான்கள் அவங்க நீதி செய்ய போறாங்க, பரலோகம் போக போறாங்க. பரலோகத்துக்கு தெரியும் இவங்க நீதி செய்யறாங்க, பரலோகம் கேரண்டி. மீதி அழிஞ்சிட்டு இருக்குத இதுங்களை நம்ம காப்பாற்றணும். அது மனம் திரும்பிட்டா பரலோகமே சந்தோஷப்படும். அப்போ நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நமக்கு தான் இது ஊழியத்துக்கு உண்டானது. ஒரு பொல்லாத கிரியை செய்கிற ஒரு பாவி இருந்தான்னா அவனை மனம் திரும்ப செய்யுது, அவனை பரலோகம் இருக்கிற அந்த கிரெடிட் உங்களுக்கு தெரியும். அதான் சொல்லுவாங்க, மேலே பரலோகத்துக்கு போகிற ஒவ்வொரு மனுஷனை என்ன கொண்டு வந்தேன்னு கேட்டால் ஆத்மாக்களை கொண்டு வந்தது. கெட்டு போன ஆத்மாக்களை நீங்கள் சுவிசேஷம் சொல்லி அவர்கள் புத்தியில் இயேசு கிறிஸ்துவை நிரப்பி அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வந்து அவர்களும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவின் வாழ்க்கையில் சபைக்கெல்லாம் வந்து இயேசுவை பின்பற்றி இயேசுவின் காரியங்களில் நித்தியமாக வரும்போது அது ஒரு பெரிய பரலோகத்துக்கு சந்தோஷத்தை உண்டாகக்கூடிய ஒரு பெரிய நல்ல செய்தி. இதை எல்லா ஊழியர்களும் செய்யணுன்றது தான் என்னுடைய பிரயாசமாக இருக்கிறது. அடுத்ததாக சந்தோஷத்திலே கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்குகிறவர்களே, ஏசாயா 66:5 ஏசாயா 66:5 கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம நடுங்கினாலே போதும். அங்கே அந்த வார்த்தையை கேட்குறவங்களுக்கு, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை
அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். பாருங்க, கர்த்தர் உங்களை சந்தோஷமாகவே வைப்பார். உங்களை யாராவது துக்கப்படுத்த, சகோதரருக்கும் யாராவது துக்கப்படுத்த நினைத்தால் அவர்கள் வெட்கப்படுவார்கள். நீங்க சந்தோஷமா நம்ம கரெக்டா கர்த்தரோடயே இருக்கணும். அப்போ எந்த ஒரு குறையும் வராது. இதுதான் மெயின். அடுத்தது மூணாவதா போயிட்டு குயிக்கா போவோம், நிறைய இருக்கு என்கிட்ட சரக்கு. உணர்வு மூணாவது மனதுருக்கம். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுக்கு உண்டான வருத்தங்களை நீங்க உங்களுக்கு எடுக்கும்போது மனதுருக்கம் வரும். அந்த மனதுருக்கம் இருந்தால் தான் எடுக்க முடியும், இல்லைன்னா அது வராது. இந்த மனதுருக்கம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஃபார் ஆல் கிறிஸ்டியன்ஸ், ஆல் பீப்புள், ஜென்ரலி ஆல் பீப்புள். அதான் நான் முதல்ல ஒரு இதை சொன்னேன். நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அவனும் சோகமாக போகிறான், நானும் சந்தோஷமாக போனேன். அவனுடைய சூழ்நிலை அப்படி இருந்தது. நான் கர்த்தருக்குள்ளே இல்லை அன்னைக்கு. ஆனாலும் எனக்கு அந்த மனதுருக்கத்தை அன்னைக்கு கர்த்தர் எனக்கு தூண்டினார். கர்த்தர் எல்லாருக்குமே தெய்வமாக இருக்கிற, எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே தேவன். நமக்கு தான் தெரியல, நம்ம வேற வேற பார்க்கிறோம், பிரித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட நல்ல தேவனாக இருக்கிற கர்த்தர் மனதுருக்கத்தை கொடுக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் வருகிறது. பாருங்க, பெரிய வெளிச்சம். 2 ராஜாக்கள் 13:23 படிக்கிற பிரதர். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி மனதுருக்கம். கர்த்தருடைய இரக்கம் எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தருடைய இரக்கம் ரொம்ப எவ்வளவு கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவளை அழிக்க சித்தமாய் இராமலும் அவரை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவரை மேல் மனதுருகி அவளை மீட்டெழுதினார். பாருங்க, இது கர்த்தர் அந்த காலத்துல தேவன் எவ்வளவுதான் ஒரு கோவம் வந்தாலும் யோசிக்கிறார். ஒரு கணம், இவங்களை அழிச்சு போடக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுப்போம், எப்படியாவது இவங்க மனம் திரும்புவாங்க. இதுதான் நடக்குது. இது ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருக்கு. கர்த்தர் ரொம்ப மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அவர் அநேகமான கோபக்காரர். அவர் கோபம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இருந்தாலும் அவர் மனதுருகும் போது அவர் ஜனங்கள் மேலே யோசிக்கிறார். அந்த காலத்திலே பாருங்க, இயேசு வர்றதுக்கு முன்னாடி அவர் எந்த அளவுக்கு இரக்கத்தை காமிச்சிருக்காருன்னா, இவர்கள் அழித்து விடக்கூடாது முகத்தை. அவர் கோவப்படுவார், நன்மை செய்ய அவர் கொஞ்சம் டிலே பண்ணுவார். அதே நேரத்தில் அவர்கள் யாரையும் அழிக்க சித்தமாயிராமல் காப்பாற்ற மனதுருக்கத்தை அவர் எல்லாரும் விட அதிகமாக வச்சிருக்காரு. நம்ம ஒரு கணம் யோசிங்களேன், நீங்க தான் இயேசுன்னு நினைங்களேன். நீங்க உங்க பேச்சு கேட்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க சும்மா இருக்கீங்களா? கொஞ்சம் வருமா, கொஞ்சமாவது வருமா? நீங்க தாங்க இயேசு இருக்கோம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க தான் இயேசு. உங்ககிட்ட ஒரு அநியாயம் அக்கிரமம் நடக்கும், உங்க பேச்சு கேட்கல, பிள்ளைங்க கேட்கல, மாமியார் கேட்கல, மாமனார் கேட்கல, ஹஸ்பண்ட் கேட்கல, ஒய்ஃப் கேட்கலன்னா எப்படி வரும்? உங்களுக்கு எப்படி வருங்க? கொஞ்சமாவது முகத்தை காமிப்பீங்களா? கொஞ்சமாவது ஒரு சீண்டல் வருமா? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு போர் வரும் இல்லையா? ஆனால் கர்த்தர் பாருங்க, எல்லாத்தையும் படுத்துட்டு சரி அப்படின்னு கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கிறார். அவர் தாங்க கர்த்தர். மனதுருக்கத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் தான் கர்த்தர். எவ்வளவு காரியங்கள் மனுஷன் செய்தாலும் தாங்கிக்கிறார். அதே நேரத்தில் அடுத்தது நம்ம பார்ப்போம் அவருடைய கோபத்தை பற்றி. கோபப்பட்டார்னா ஐயோ, அவர் இந்த ஜிம்மில் இருந்து வெளியே வந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோபம். ஸ்டீல்லாம் உடைச்சிட்டு வெளியே வருவாங்களே ஆளுங்க, ஜிம்மில் பார்த்துக்கிங்க பிரதர், எல்லாம் உடைச்சிட்டு அப்படி ஒரு கோபம். பயங்கரமான கோபக்காரன் கர்த்தர், பயங்கரமான கோபக்காரன். ஆனால் எவ்வளோதான் பொறுப்பார் பாருங்க, எவ்வளோதான் பொறுப்பார், பயங்கரமான கோபக்காரன். அந்த கோபத்தில் பாருங்க, எசேக்கியேல் 16:42 போடுங்க பிரதர். நீங்களே ஒரு உரத்த குரலை படிக்கிற கர்த்தருடைய கோபம் எப்படி இருக்குன்னு தெரியும். இல்லை நான் படிக்குவா? எசேக்கியேல் 16:42. அல்லேலூயா. என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னை ஆற பண்ணி இனி கோபமாய் இராமல் அமருவேன். பாருங்க எவ்வளவு பெரிய உக்கிரம். அவ்வளோத்தையும் காரியத்தை முடிச்சுட்டு தான் உட்கார்ந்து எல்லாம் அவ்வளோ கோபங்க. என்னங்க, கோபத்துல குறவே கிடையாது. மனதுருகிறாரு, எவ்வளவுதான் உருவார், உருகிட்டே இருப்பாருன்னு நினைக்கூடாது. மனதுருகம் போன சாப்டர்ல முடிஞ்சு போச்சு. இப்போ கோபம் ஒரு அளவுக்கு உருகிறாரு, நிறைய உருகிறாரு.
அதையே அட்வான்டேஜ் எடுத்துனா இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வரப்போகிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு வரப்போகிறது இன்னைக்கு காரியங்கள்லாம் இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவருடைய எரிச்சல், என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆற பண்ணி இனி கோபமாயிராமல் அமர்வேன். காரியத்தை முடிக்காம விட மாட்டேன். மனதுரைக்கு பார்ப்பாரு, முடியலையா அவருடைய கோபம் இறங்கணும். இறங்கிட்டா அது ரிவைண்ட் ஆகாது, போயிட்டே இருக்கும். முடிஞ்சு போச்சு. இதே தான் எரேமியா 12 சொல்கிறார் அவருடைய கோபத்தை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எரேமியா 12:14-17 படித்து பார்த்தா தெரியும். நம்ம அதிகமாக அதில் போக வேண்டாம். ஆனால் நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். இல்லை எரேமியா 6:11 படித்தோமா? இல்லை கர்த்தருடைய உக்கிரத்தை அடக்கி நான் இழைத்து போனேன். எரேமியா 6:11 அப்படி சொல்றாரு, கர்த்தருடைய உக்கிரத்தை அடக்கி நான் இழைத்து போனேன். அவருடைய உக்கிரத்தை அடக்க அவரு அடக்குனா அவர் டயர்டாயிடுவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய உக்கிரத்தை அடக்குனா அவரே டயர்டாயிடுவாங்க. அந்த அளவுக்கு அடக்கி வச்சிருக்காங்க. அதனால உக்கிரம் இறங்கி தான் ஆகணும். நம்ம கவனமா இருக்கணும். லூக்கா 12:49 படிக்கிற நானே பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு எவ்வளோ நல்ல ஒரு அன்பானவர் தானே படித்தோம். பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன்றாரு. அவரையும் அவ்வளோதான் பொறுத்து பார்ப்பாரு. இயேசுக்கும் ஒரு லிமிட், எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மனுஷனுக்கு அதே தான். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நம்ம பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். ஒரு லெவல் வரைய கரெக்டாக இருக்கணும். அது முடிஞ்ச உடனே ஆக்ஷன் மோடில் வந்துடணும். ஆக்ஷன் மோடு தான் இங்கே என்னன்னா, லூக்கா 12:49 பூமியில் அக்கினியை ஊற்ற வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவ்வளோ கெட்டு போயிருக்கு பூமியில். அவ்வளவு கெடுதல். இயேசு இருக்கும்போது கெடுதல், தேவன் இருக்கும்போது கெடுதல், மோசே தீர்க்கதரிசி எல்லாரும் போகும்போது கெடுதல், எல்லாம் நடந்து கொண்டு போகும். அந்த நேரம் எல்லாம் அங்கே கோபம், கர்த்தருடைய கோபம் எழும்பும். கர்த்தருடைய கோபம் எழும்பும் போது அங்கே பல காரியங்கள் நடக்கும். இதை தான் நம்ம கலிஃபோர்னியா ஃபயரை பற்றி பார்த்தோம். எசேக்கியேல் 20:46-47 பச்சை மரங்கள் எல்லாம் எரிகிற அளவுக்கு ஒரு கோபம். இனி அவருடைய கோபம் வர வேண்டாம் என்று சொல்லி இந்த 4 உணர்வுகளை பற்றி பார்த்தோம். அது தீங்கு எல்லாமே அடங்கி இருக்கிற உணர்வுகள் எல்லாம் நம்ம இந்த நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கர்த்தருக்கு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லி, I want to summarize. We have to be in love towards the Lord. நம்ம கர்த்தர் மேல அன்பா இருக்கணும். அதான் முதலாவது அன்பு. ரெண்டாவது நம்ம சந்தோஷமா இருக்கணும் கர்த்தருக்குள்ள. அதாவது பயம் இருக்காது. கர்த்தரோட கூட இருந்தால் பயம் இருக்காது. எதை குறித்து நீங்கள் பயமே வேண்டாம். நீங்கள் பயப்படுறதா இருந்தால் அது நான் படித்த அது ஒரு வசனமே இருக்குது. நம்ம பயப்படுறதா இருந்தால் அதே ஒரு இன்சல்ட்டுங்க. கர்த்தரை நம்ம கர்த்தருக்குள்ள சரியா இல்லைன்னு அர்த்தம். நம்மளே டிக்ளேர் பண்ணுறோம். நம்ம பயப்படவே கூடாது. நம்ம பயப்படாமல் இருக்கணும். அதுதான் மெயின் காரியம். கர்த்தர் மேலே அன்பை வைத்திருப்பவர்கள் பயப்படவே கூடாது. அந்த பயம் வந்தால் நமக்கு உள்ள ஒரு குறைவு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்படியாக நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் படிக்கும்போது எல்லாம் தெரியும். நிறைய காரியங்கள் இருக்குது. நிறைய இன்னும் தேவைன்னா ஏதாவது சொல்லுங்கள். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வெர்சஸ் அனுப்புகிறேன். நல்ல சமயத்தை கொடுத்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி இப்பொழுதும் இந்த நேரத்தில் எழுப்புவோமாக. கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். நல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆண்டவரே, பரலோக தந்தையே, ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த மாலை பொழுதிலே எங்களுக்கு அவர் பேசிய நல்ல தேவனுக்கு நன்றி ராஜா. எங்களை வழிநடத்திய நல்ல தேவனுடைய நன்றி ராஜா. நாங்கள் உமது அன்பினாலே நாங்கள் நிலையாக இருக்க, எங்கள் இருதயமெல்லாம் நீ நிரம்பி இருக்க, எல்லா நேரமும் இயேசு மீது அன்பாக இருக்க எங்களுக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆண்டவரே எங்களை ஜெயத்தின் பாதையை நடத்தும் சுவாமி. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல மனதுக்கத்தின் ஆவி எங்களுக்குள்ளே இறக்கும் சுவாமி. கர்த்தாவே, எவரும் கெட்டு போகாதபடிக்கு பரலோகம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே பாவிகளை மனம் திரும்ப செய்யும் நல்ல வார்த்தைகளை சொல்ல எங்களை ஆயத்தப்படுத்தும் ராஜா. இந்த சபையை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. ஆஸ்பத்திரியில் இருக்கிற செரின் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகளுடைய உடல்நலம் குணமாக கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரை இந்திய தேசத்தில் இருக்க பாஸ்டர் ஏனோக்கு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரை கூட பக்கபலமாக இருந்து ஆண்டவரை அவருடைய சென்ற காரியங்கள் எல்லாம் ஜெயத்தோடு கர்த்தருடைய கிருபையோடு நடக்க ஆண்டவரை கிருபை செய்யணும்.
கர்த்தாவே இந்த சபையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து சேர்ந்து ஆண்டவரே பரிசுத்த வேத வாக்கியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே உமது பரிசுத்த வல்லமையிலே இன்னும் உற்சாகமாக எழுந்த கிருபை செய்யும் ராஜா. இந்த நேரத்தை கொடுத்த நல்ல தெய்வனே துதிக்கிற மகிமெல்லாம் உமக்கே சொந்தம் ஆண்டவரை துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் செம்மையாக நடக்க வரும் நாட்களிலும் வரும் காலங்களிலும் எங்கள் பிள்ளைகளோடும் கூட இருந்து இந்த சபையை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து பிள்ளைகளோடு எல்லாம் இருந்து குடும்பத்தில் இருந்து உமது அன்பின் ஐக்கியத்தை பெருக செய்யும் ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் எல்லோரோடு கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். Done. Hallelujah. Time okay, brother? Yes, done. What's that step?